எல்லாருக்கும் வணக்கம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதி படியாள் என்கிற பெயரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்சாதி உரிமையாளர்களின் நிலங்களில் விலங்குகளைப் போல உழைக்க கட்டாயப்படுத்தப்பட்டனர். இந்த இழிநிலை நீங்க வேண்டுமெனில் அரசுக்கு சொந்தமான தரிசு நிலங்களை தலித் மக்களுக்கு வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் போன்ற தலித் தலைவர்கள் ஆங்கில ஆட்சியாளர்களிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சமி நிலங்கள் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அரசு நிலங்களை தலித் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அடுத்து அப்போதைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் பொறுப்பு ஆட்சியராக இருந்த ஜேம்ஸ் ஹென்றி அப்ரேலே திரமென்ஹிர் 1891 பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக அறிக்கை ஒன்றை அனுப்பினார். அந்த அறிக்கையை பரிசீலித்த பிரிட்டன் நாடாளுமன்றம் 1892 செப்டம்பர் 30ஆம் நாள் தலித் மக்களுக்கு இலவசமாக நிலம் வழங்க வேண்டியதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகத்தின் சில மாவட்டங்களில், குறிப்பாக செங்கல்பட்டு, வட ஆற்காடு மாவட்டங்கள், அதாவது தற்போதைய திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசுக்கு சொந்தமான சுமார் 12 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் இலவசமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. பஞ்சத்தின் பிடியில் சிக்குண்டு நலிந்து வாழ்ந்து வந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டமையால் இந்நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் என அழைக்கப்பட்டன. ஆங்கிலேயர்கள் அதை டிசி லேண்ட், டிப்ரெஸ்ட் கிளாஸ் லேண்ட் என அழைத்தனர். பஞ்சமி நிலங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட போது தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்நிலத்தினை குத்தகைக்கு விடுவதோ தானமாகவோ எவருக்கும் தரவே இயலாது. முதல் 10 ஆண்டுகளுக்கு எவருக்கும் விற்பனை செய்யவும் கூடாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு வேண்டுமானால் அதை விற்கலாம். பிறருக்கு விற்பது சட்டப்படி செல்லாது என்ற நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. எனினும் நாளடைவில் தாழ்த்தப்பட்ட மக்களின் அறியாமை, ஏழ்மை நிலையை பயன்படுத்தி பிற சமூகத்தவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பஞ்சமி நிலத்தை அவர்களிடமிருந்து பெற்று தமக்கு உரிமையுள்ளதாக மாற்றிக்கொண்டனர். பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டு அவை மீண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே அளிக்கப்பட வேண்டும் என்று பரவலாக எழுப்பப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் 1991 ஜூலை 15 தமிழக அரசு ஆணை எண் 1/4868/90 பிறப்பித்தது. இதன்படி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களும் அவரவர் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட மொத்த பஞ்சமி நிலங்கள், பிற சமூகத்தவரால் அபகரிக்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் ஆகியவற்றை கணக்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். இது தொடர்பாக ஆவணங்கள் இல்லாததால் பல லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் பிற சமூகத்தவரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள போதிலும் அதை நிரூபித்து கையகப்படுத்த முடியாத சூழ்நிலை நிலவியது. பஞ்சமி நிலங்களை மீட்பதற்காக கடந்த ஆண்டுகளில் தலித் மற்றும் இடதுசாரி இயக்கங்களால் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. 1994 செங்கல்பட்டு அருகே காரணை என்னும் ஊரில் நடந்த போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதன் விளைவாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் தலித் சமூகத்தை சேர்ந்த 2 உயிரிழந்தனர். பஞ்சமி நிலம் மீட்கப்படவும் அது குறித்தான அப்போதைய நிலையை ஆராயவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி மருதமுத்து தலைமையில் 2011 ஜனவரி 17 குழு ஒன்று அப்போதைய தமிழக முதல்வர் திரு மு. கருணாநிதி அவர்களால் அமைக்கப்பட்டது. அவருக்கு பின் முதல்வராக பொறுப்பேற்ற
திருமிகு ஜெயலலிதா அவர்கள் நீதிபதி மருதமுத்து தலைமையிலான குழுவை கலைத்து அக்குழுவின் பணிகளை அரசு உயர் அதிகாரிகளிடமே ஒப்படைத்தார். இந்த நடவடிக்கையால் நாளடைவில் பஞ்சமி நில மீட்பு செயல்பாடுகள் பின்னடைவை சந்தித்தன. பஞ்சமி நிலங்கள் தொடர்பான ஆவணங்கள் அரசின் ஆவண காப்பகத்திலேயே முழுமையாக இல்லாத சூழலில் அவற்றை மீட்பது மாநில அரசுக்கு மிகப்பெரிய சவால் என்பதில் ஐயமில்லை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் உள்ள இங்கூர் தொழிற்பூங்காவில் பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக 150 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு தொழில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கழகத்திடமிருந்து தாட்கோ ஆதி திராவிடர் வீட்டு வசதி கழகம் 99 ஆண்டு குத்தகைக்கு 1995 வாங்கியது. இந்நிலத்தில் பல்லாண்டுகளாக எந்த தொழிலும் தொடங்கப்படாமையால் 48 ஏக்கர் நிலத்தை 2021 எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி திருப்பூர் மற்றும் ஈரோட்டைச் சேர்ந்த 3 தனியார் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தொழில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கழகம் ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட அரசு மற்றும் கோயில் நிலங்களை மீட்க அதிரடி நடவடிக்கை எடுத்து வரும் தமிழக அரசு பஞ்சமி நிலங்கள் உள்ளிட்ட பட்டியல் சாதியினருக்கு தரப்பட்ட நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்பதிலும் அக்கறை காட்ட வேண்டும். சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கோயில் நிலங்களை மீட்பதில் ஒத்துழைப்பு தர மறுக்கும் அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும் என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதே போன்ற கடும் எச்சரிக்கைகள் பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கும் தேவைப்படுகின்றன. சமூக நீதிக்கு முன்னுரிமை தரும் விதத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் அளிக்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு தகுதியுடைய தலித் மக்களுக்கு வழங்கி தலித் சமூகத்தின் பஞ்சமி நில மீட்பு எனும் நீண்ட கால கனவினை நனவாக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பஞ்சமி நிலங்கள் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.